அப்பா இவங்க என்ன கார் கதவை சாத்துறாங்களா பிச்சை எடுக்கிறாங்களா? ஸ்னேகா ஸ்னேகா சொன்னா கேளு. ஸ்னேகா இங்க பார். ஸ்னேகா ஸ்னேகா நில்லு. நான் பேசிட்டே இருக்கல, நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்னேகா இங்க பார். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போதும் மகேஷ், போதும். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க. இங்க பார், உன்னை நான் கேவலமா நினைச்சிருந்தேன் இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை சாத்திருப்பேன். உள்ள வச்சு குடும்பம் நடத்தி இருக்க மாட்டேன். நீங்க பண்ண காரியத்துக்கு என்ன வெளியில வச்சு கதவை சாத்திருக்கலாம். இப்படி என்ன கழுத்தறுத்திருக்க வேண்டாம். ஐயோ, ரோஜா மேட்டர் லீக் அவுட் ஆகி போச்சு போல இருக்க. இப்ப என்ன வானம் இடிஞ்சு உன் தலையில விழுந்துருச்சு. நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? ஸ்னேகா இப்ப அது தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா மகேஷ்? நீங்க ஏன் இந்த விஷயத்தை இத்தனை நாள் என்கிட்ட சொல்லல? நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சரண்டர் ஆயிடலாம்னு நினைச்சோம். பாட்டி, அப்போ இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா பாட்டி? நீ இது எல்லாத்துக்கும் உடந்தையா? அவ நல்லவ இல்லம்மா, மகேஷ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. பாட்டி நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கைய விடுறா, அவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. நீ சரண்டர் ஆயிட்டு என்ன மாட்டி விடலான்னு நினைச்சா நான் அப்ரூவரா மாறிடுவேன். ஏய் கிழவி, கொஞ்சம் வாயை மூடுறியா? நாங்க வீரலட்சுமி பத்தி பேசிட்டு இருக்கோம். நாங்க எதை பத்தி பேசணும்னு புரிஞ்சுக்காம கூத்துல கோமாளி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூகம்பத்தை கிளப்பாத. இவ்வளவு நேரம் வீரலட்சுமியை பத்தியா பேசுனீங்க? ஆமா கிழவி, கொஞ்ச நேரம் உன் திருவாயை வச்சுக்கிட்டு பேசாம இரு. படுபாவி, ஒரு விஷயத்தை பத்தி பேசுனா மொட்டையவா பேசுறது? டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு பேசுறது இல்ல. கொஞ்ச நேரத்துல பெரிய தப்பு நடக்கிறதுக்கு இருந்தது. இதை விட என்ன பாட்டி பெரிய தப்பு நடக்கணும்? என்ன கேட்காம அந்த வீரலட்சுமிக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு பாட்டி இவரு. ஜஸ்ட் 1 lakh. ஏன்டா கம்மியா கொடுத்த? என்ன பாட்டி நீ? நான் இங்க துடியா துடிச்சிட்டு இருக்கேன், நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? நான் என்ன விபச்சாரியா? இவர் அந்த வீரலட்சுமிக்கு பணம் கொடுத்த என்ன மீட்டிங் வரதுக்கு? ஸ்னேகா ஏற்கனவே உனக்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கா. அதுக்கு நாம பொறுப்பு இல்ல மகேஷ். அவ செஞ்ச பாவ காரியத்துக்கு அவ கொடுக்கற விலை அது. ஆனா நீங்க அத 10 மடங்கு ஆக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு நீங்க செஞ்ச காரியம். என்னம்மா நீ பேசுற? பொழுது போய் பொழுது விடிஞ்சா வீரலட்சுமி ஆட்கள் உன்னையே சுத்திக்கிட்டு வர்றாங்க. மார்க்கெட்டுக்கு போனா பின்னால வர்றாங்க, கோயிலுக்கு போனா பின்னால வர்றாங்க. காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிற நேரத்துல அவளால ஏன் வீண் பிரச்சனை? அதான் மகேஷ் ஒரேடியா செட்டில் பண்ணிட்டான். நல்லா அந்த மரமண்டையில ஏற மாதிரி சொல்லு பாட்டி. சும்மா தாம் தூம்னு குதிக்கிறான். இங்க பார், உனக்காக செலவு பண்ண பணம் எனக்காக செலவு பண்ண மாதிரி தான். நீ வேற நான் வேற பிரிச்சு பேசாத. 1 லட்ச ரூபாயோட பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படு. இல்ல மகேஷ், உங்களுக்கு வேணா 1 லட்சம் ரூபாய் சாதாரண பணமா இருக்கலாம். அதனால அப்படி தூக்கி எறியறீங்க. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னுதான் எங்க அப்பாவே இறந்துட்டாரு. எனக்கு மட்டும் இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க வீரலட்சுமிக்கு அந்த பணத்தை கொடுக்கறத நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். ஏன் மகேஷ், நீங்க கூடவா என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? ஸ்னேகா ப்ளீஸ். புரியவே புரியாது. ஸ்னேகா ஸ்னேகா நான் சொன்னா கேளு. ஸ்னேகா பாட்டி, இத்தனை நாளும் அவ ஃபீலிங்க புரிஞ்சுக்கிறேன்னு உள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டது போதும். கல்யாணம் வரைக்கும் ஒன்றும் கிடையாது பாட்டி. பாரிய சான்ஸ். இன்னைக்கு நான் போய் அவ ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். நீ இப்படி ஓரமா உட்காரு. வர வர உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. வெளியில அடிச்சுக்க வேண்டியது, உள்ள போய் கட்டி பிடிச்சுக்க வேண்டியது. நீ இங்கே கடடா. இந்திரன் சார் வந்துட்டாரா? இப்ப வந்துருவார் சார். இந்த கோகிலா பொண்ணு வாய்ஸே சரியில்லை, ஐ பிச்சே வரமாட்டேங்குது. அந்த பொண்ணையே பாட வைக்கணும்னு இந்த மியூசிக் டைரக்டர் அடம் முடிக்கிறாரே. பாவையா நீ? அந்த இந்திரன் ஒரு ஜகஜால கில்லாடி. அந்த கோகிலா இந்திரனை கரெக்ட் பண்ணிட்டான். ஸோ இந்திரன் கோகிலாவை ஓகே பண்ணிட்டார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகி போயிட்டாங்க. நீயே நடுவில் உட்காந்து பாயப்படுறான்ற. என்ன இருந்தாலும் தொழில ஒரு நியாயம் வேண்டாமா வருது சார்? அதெல்லாம் சொல்லி இந்திரனை மூட் அவுட் பண்ணி அவனை பாலக்காட்டுக்கு மூட்டை கட்டிடாத. நீ வேற. அண்ணா வணக்கம்ண்ணா. நீர் எதுக்கு இவிட வந்து? ஏற்கனவே ரெக்கார்டிங் தேட்டர் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு ஆள் உள்ள வந்தா ஒரு ஆள் வெளியில போகணும். நீர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக்கிடாத. சாருக்கே தெரியாம ஒரு ஜோக் அடிச்சிட்டாரு. சார், நான் ஏதோ சீரியஸான விஷயம் பேச வந்தா நீங்க ஜோக் அடிக்கிறீங்க. நேத்து அந்த ஸ்னேகா. ஏது? மகேஷ் மேட்ரா? அந்த மகேஷ் ஒரு மடையன் தான். அந்த ஸ்னேகா பாவம் தான். உங்களையே நினைச்சு அழுவுறா. என்ன நினைச்சு கரையின்னா? யோ ஓவரா கதை விடாதையா. ஐயோ இல்லண்ணா, சத்தியமா சொல்றேண்ணா. சாருக்கிட்ட மகேஷ் மடத்தனமா பேசிட்டார். சாருக்கிட்ட நான் சாரு கேட்டேன்னு சொல்லுங்க, என்னோட ஃபியூச்சரே சார் கையில தான் இருக்கு அப்படின்னு ஸ்னேகா என்ன சொல்ல சொல்லி கம்பல் பண்ணி என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காண்ணா. சத்தியமாவா? நிஜமா. உங்க குலதெய்வம் எதுவும் சொல்லுங்க. ஏன்? அதன் பேர்ல சத்தியம் பண்ணத்தான். சரி வாணா, துண்டை போட்டு தாண்டவா? எந்த? எங்க ஊர்ல சத்தியம் அப்படிதான் பண்றது வழக்கம். அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் உன்னை நம்புறேன். நாளைக்கு அந்த சினேகாவை கூட்டிட்டு வா. எப்பவும் போல அவளை மட்டும் தானே கூட்டின்னு வரணும். ஆமையா, இதெல்லாம் சொல்லணுமா? ஆயாள் மகேஷ் வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆமாண்ணா, உங்க அடுத்த படத்துக்கு மியூசிக்கு எந்த படத்துல இருந்து எடுத்து போட போறேன்? எந்த அடுத்த படத்துக்கு என்ன மியூசிக் போட போறேன்னு கேட்டேன். உங்க காதல கரெக்டா வந்துட்டு வரேன். ஈயாள் வந்தாலே ஒரே லொள்ளுதான்.
அந்த கோகிலா வந்தாச்சா? இப்போ வந்துருவாங்க சார். வரு, அகத்து போவோம். என்னங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவீங்களா ஆஃபீஸ்ல இருந்து? ஏன்? இல்ல, ஒரு சுவாமிஜி வந்திருக்காரு, அவரை பார்க்க போலான்னு தான். சாமிஜியா? ஆமாங்க, மோகனநந்தான்னு ஒரு சாமியார் தியான பயிற்சி கத்து தராரு. அவர் ரொம்ப நல்லவரு, தீர்க்கதரிசின்னு எங்க அம்மா சொல்றாங்க. நான் சாமியாரையும் நம்புறதில்ல, மாமியாரையும் நம்புறதில்ல. அப்படி சொல்லாதீங்க மகேஷ். அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் போனோம். அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டு, உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ நினைச்சது நடக்கும், நினைக்காததும் நடக்கும்னு சொன்னாரு. அதான் எனக்கு புரியலங்க. நான் நினைக்காதது என்ன நடக்கும்? என்ன கேட்டா? அம்மா கிட்ட முடிஞ்சா மறுபடியும் சந்திக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே இந்த பக்கம் வராதீங்க, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு அர்த்தம். இல்லங்க, அவர் எதிர்காலத்தை கரெக்டா கணிச்சு சொல்றாரு. சந்தன கடத்தல் வீரப்பன் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு. விளையாடாதீங்க. இங்க பார், இந்த சாமியாருங்களே பொதுவா இப்படிதான், ஏதாவது நம்மள சொல்லி குழப்பிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வையேன், நான் தான் அப்பவே சொன்னேனே கரெக்டா நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நடக்கலன்னா அதுக்கும் நான் தான் அப்பவே சொன்னேங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. காஃபி ஒண்ணு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? பரவாயில்லைங்க, இதெல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? ஆ, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்கு ஒப்பலங்க. எப்படி இருக்கீங்க மாப்ள? இருக்கேன். கண்ட கண்ட சாமியார் பின்னாடி சுத்தி இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் கெடுத்துறாதீங்க. என்னம்மா மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறாரு? அவரை விடுமா, அவர் எப்பதான் ஒழுங்கா பேசிருக்காரு. நீ எப்ப வந்த? இப்பதாம்மா வந்த. ரோஜா, உங்க அம்மா பண்ண காரியத்தை பாத்தியா? அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், நகை இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்கம்மா. ஆமா, இதெல்லாம் எதுக்குமா இப்போ? என்னவோ குடுக்கணும்னு தோணுச்சு. உன் பிரசவத்துக்காகுமே. என்னங்க, பிரசவத்துக்கு நான் செலவு செய்ய மாட்டேனா? தலை பிரசவத்துக்கு பொண்ணு வீட்டுல தான் செய்யணும் சம்பந்தி. அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குமா? என்னவோ சாமியாரை பார்த்ததுல இருந்து மனசு சங்கடமா இருக்கு. அதான். நீங்க முதல்ல வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. இல்லைங்க, நான் கிளம்புறேன். பக்கத்து வீட்டுல நம்ம சுகுணாமா இல்ல, அவங்க பொண்ணு உமா வயசுக்கு வந்துட்டா. அங்க போகணும். அவங்க சடங்கு வைக்கிறாங்களா, அதுக்கு பத்திரிக்கை அடிக்க பிரஸ்ஸுக்கு போகணும். நான் கிளம்புறேம்மா. அம்மா, அந்த சாமியாரை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணுமேமா. முடிஞ்சா அப்புறம் பார்க்கலாம். என்னம்மா, அந்த சாமியார் சொன்ன மாதிரியே சொல்ற? ஆமா, நானும் பாதி சாமியார் ஆயிட்டேன். ஆமா, எதுக்கு மறுபடியும் சாமியார் கிட்ட போகணுங்கிற? அது வந்துமா, நாளைக்கு சங்கர் கேஸ்ல கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாமியாரை பார்த்துட்டா நல்லதுன்னு ரோஜா ஃபீல் பண்றா. அதான் நாளைக்கு வேலைக்கு லீவு போட்டுடுறேன். பிரிண்டிங் பிரஸ்ல சடங்கு கடை ப்ரூஃப் பார்க்கணும். அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். வரமா ரோஜா? வாங்கம்மா. அம்மாடி, இது என்ன பண்ணலாம்? அதான் அம்மா சொன்னாங்களே மாமா, பிரசவ செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு. ஏம்மா, நீ எனக்கு மருமகள் மட்டும் இல்லம்மா, என் மக. உன் பிரசவ செலவை நான் பார்க்க மாட்டேனா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. ஏன் மாமா பத்தி எனக்கு தெரியாதா? இதெல்லாம் எடுத்து லாக்கர்ல வச்சிருங்க. அம்மாவை இன்னொரு நாளைக்கு சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சொன்னியே, இது சரியான வார்த்தை. டிஃபன் எடுத்து வைமா, இந்த வந்துடுறேன். அப்பா. என்ன பாட்டி, காஃபி குடிச்சிட்டு இருக்க? சாப்பிட்டியா? ஆமா, ஸ்னேகா எங்க? அவ குளிச்சுட்டு உள்ள ட்ரெஸ் பண்ண போயிருக்கா. அப்படியா? சரி சரி. டேய், நீ எங்க போற? சுட்ட தேங்காய மாப்பம் பிடிக்கிற பெருச்சாலி மாதிரி நீ எதுக்கு போற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஸ்னேகாக்கு கொஞ்சம் உதவலாமேன்னு. அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பா, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது இல்ல பாட்டி, அவளுக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூ அவளுக்கு வச்சுடலான்னு. நீ என் காதுல பூ சுத்தாத. சரி விடு, நீ மட்டும் தனியா காஃபி குடிக்கிற, எனக்கெல்லாம் காஃபி தர மாட்டேன். இரு வரேன். டேய், நீ இங்கே இருக்கணும், உள்ள போக கூடாது. இல்ல இல்ல, நான் இங்கே தான் இருப்பேன். நீ போய் காஃபி கொண்டு வா. வந்துட்டீங்களா மகேஷ்? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நேர பிரிண்டிங் பிரஸ் போயிட்டு பிரிண்ட் பண்ண இன்விடேஷனை வாங்கிட்டு வரோம். ஓகே? ஏய் மகேஷ், ஐயோ மகேஷ், என்ன இது காலங்கர்த்தாலியே? ஸ்னேகா பார், உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார். இன்னைக்கு நான் ஒரு மூடோட தான் வந்திருக்கேன். நோ மகேஷ்,
அதான் கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஸ்னேகா அவ்வளோ நாள் ஆகுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்னேகா ப்ளீஸ். மகேஷ் ப்ளீஸ், அப்புறம் விபரீதமா ஏதாவது ஆயிட போறது. நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முன்னெச்சரிக்கையா இந்த டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன டேப்லெட்ஸ்? அப்படி கேளு. இது கர்ப்பத்தட மாத்திரை. இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டேன் வை, உனக்கு குழந்தை உண்டாகிற சான்ஸே இல்லை. மகேஷ் ஸ்னேகா உனக்கு குழந்தை உண்டாயிடுமோன்னு நீ பயப்பட தேவையில்லை. அதை ஸ்டாப் பண்ண நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு. மகேஷ், என்ன இதெல்லாம்? ஸ்னேகா என்னாச்சு? போங்க மகேஷ், எப்படி இப்படி எல்லாம் கேட்க உங்களுக்கு மனசு வருது? ஸ்னேகா நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? வேண்டாம், போச்சு. உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்படியே தகர்த்து போற மாதிரி பண்ணிட்டீங்க. ஐயோ ஸ்னேகா, இந்த நேரத்துல நமக்கு எதுக்கு குழந்தைன்னு தான். போதும், நிறுத்துங்க மகேஷ். நம்ம 2 பேரும் தெரிஞ்சு செய்யற தப்பு இது. கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் பாவம்னு நான் அழுதேன். ஆனா நீங்க கேட்கல. என் மேல நம்பிக்கை இல்லையான்னு பிடிவாதமா. இப்போ எல்லாமே முடிஞ்சிடுது. அப்ப இல்லாத பயம் திடீர்னு நினைப்போம் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம செய்யற பாவம் எல்லாம் பத்தாத மகேஷ். நம்ம உறவுக்கு சாட்சியா வரப்போற முதல் வாரிசு நம்ம இப்படி கொண்டு தீக்கணுமா? அதையே நம்ம பாவ கணக்குல சேர்த்துக்கணுமா? சொல்லுங்க மகேஷ். நாம சந்தோஷமா இருக்கணும், ஆனா நம்ம ரத்தமும் சதியமா கொடுக்க போற உயிர் தண்டனை அனுபவிக்கணுமா? சொல்லுங்க. இல்ல ஸ்னேகா, அது வந்து நமக்கு பிறக்க போற முதல் வாரிசு வந்தா வரட்டும், வளர்ந்தா வளரட்டும், சந்தோஷமா ஏத்துக்குவோம். அதை கலைக்கிறத பத்தி நீங்க கனவுல கூட நினைக்க கூடாது மகேஷ். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்க போங்க இங்கிருந்து. மனசுல இருக்கிற அந்த அழுக்கான எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வாங்க. போயிடுங்க மகேஷ். ஸ்னேகா இங்கிருந்து போயிடுங்க மகேஷ். இதுக்கே இவ்வளவு கோவப்படுறாள, இன்னும் இவ தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்க. அதெல்லாம் தெரிஞ்சா இவ எரிமலையா மாறிடுவா போல இருக்க. நீ வேற கொஞ்சம் பேசாம இருக்கியா? பயமுறுத்தாத. பிரச்சனை வரப்போ எல்லாம் பேசிக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சட்டையை பிடிச்சி இந்த உழுக்கு உழுக்குறா. கல்யாணம் ஆனப்புறம் உன் மண்டையில ஒரு முடி இல்லாம உழுக்கி பிடுங்கிருவா போல இருக்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாடலே நாங்க போட்டுறோம். சரிங்க. அப்ப வரேன் சார். வாங்க வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. சார், எங்க மேரேஜ் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம். தெரியும் சார், மகேஷ் ஸ்னேகா தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. இந்தாங்க சார். என்ன ஸ்னேகா, திருப்தி தானே? கார்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மகேஷ். சார் எவ்வளோ ஆச்சு? 700 சார். கடை ஓனர்ட்ட கொடுத்துருக்கேன். ஓகே. இந்தாங்க சார். நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். அடிக்கடி கடை பக்கம் வாங்க. கண்டிப்பா, தேங்க்யூ. வரோம். ஸ்னேகா, அவர் என்ன அடிக்கடி கடை பக்கம் வர சொல்றாரு. அப்படின்னா நான் அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா என்ன? மகேஷ் உங்கள
மகேஷ் என் மருமக பிள்ளை ஸ்னேகா கூட அன்னைக்கு ஒரு நாள் 2 மகேஷன் ஸ்னேகா சொன்னது ஓ, நம்ம மாப்பிள்ளையே தானா? மகேஷ் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். என்னம்மா? தாகமா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாமா? ம் சரி, இத போட ஏதாவது கவர் இருக்கா உங்ககிட்ட? இந்தா. கேஷ கவுண்டர்ல கட்டிடுமா? ஓகே சார். வாங்கம்மா. நீங்க கொடுத்துட்டு போன ப்ரூஃப் பண்ணது நீராட்டோட கார்டு ரெடியா இருக்கு மேடம். ப்ரூஃப் பாத்துட்டீங்கன்னா பிரிண்ட்டுக்கு அனுப்பிடலாம். அது இருக்கட்டும். இப்ப 2 பேர் வந்துட்டு போறாங்களே, அவங்க யாரு? எதுக்காக வந்துட்டு போறாங்க? ஓ அவங்களா? மகேஷ் ஸ்னேகா. வர 15ஆம் தேதி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம்மா. அதுக்காக இன்விடேஷன் கார்டு அடிச்சு வாங்கிட்டு போறாங்கம்மா. அந்த கார்டு உங்ககிட்ட இருக்கா? நான் பார்க்கலாமா? எது கேக்குறீங்க? இல்ல, டிசைன் பார்க்கிறதுக்காக தான். ம். எக்ஸ்கியூஸ் மீ, 2 கூல் ட்ரிங்க் கொடுங்க. இந்தாங்க சார். இந்தா. தேங்க்ஸுங்க. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, இந்த கார்டுல தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. தப்பா? கொடுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு தப்பும் தெரியலையேம்மா. அந்த தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஓ தாராளமா பண்ணிக்கோங்க. ஐயோ ஸ்னேகா, செல்போனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நிஜமாவே செல்போன் வச்சுட்டு வந்துட்டீங்களா? என்ன ஸ்னேகா அது? எப்ப விளையாடணும்ன்றது இல்லையா? சத்தியமா சொல்றேன், செல்போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி வாங்க போய் எடுத்துன்னு வரலாம். இல்ல வேண்டாம், வெயில் பயங்கரமா இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இரு, ஜாக்கிரதை. என்னம்மா லைன் போகுது இல்ல? சார், ஃபோன் டெட்டா இருக்கு. அந்த கார்டு கொஞ்சம் தர முடியுமா? என்னம்மா உங்க கார்டை ப்ரூஃப் பார்க்க வந்தீங்க, இப்ப வேற ஏதாவது கார்டு எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க? சார், இது அர்ஜென்ட் மேட்டர். 1 மணி நேரத்துல வந்துடுறேன். வந்து ப்ரூஃப் பார்க்கறேன். சரி போயிட்டு வாங்க. ஆ. மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர்னு நினைச்சோம். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரே. ரோஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரே. இப்ப நான் என்ன பண்றது? ரோஜா வேற புள்ள தச்சியா இருக்கா. இந்த விஷயத்தை நான் அவகிட்ட எப்படி சொல்றது? மாப்பிள்ளை இத்தனை நாள் ரோஜா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாரு. அவ என்ன செஞ்சாலும் கோவப்பட்டாரு. சங்கரோட விஷயத்தினாலதான் அவர் ரோஜா மேல கோவப்படுறாரு. சங்கர் கேஸ் முடிஞ்சு ரோஜா நிரபராதின்னு தீர்ப்பு வந்துட்டா மாப்பிள்ளை மனசு தெரிஞ்சிருவாரு. நம்ம மகளோட மறுபடியும் சேர்ந்து வாழ்வாருன்னு நினைச்சோமே. ஆனா இப்படி ஒரு விபரீதமான முடிவுக்கு போயிட்டாரே. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் ரோஜாவை வெறுத்து 2 வேஷம் போட்டு என் மகளை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணாரா? அந்த மகேஷை நான் சும்மா விட மாட்டேன். ரோஜாவோட மகேஷ் தான் ஸ்னேகாவோட மகேஷா? இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். நிறுத்துறேன். ஆட்டோ எங்கேம்மா போகணும்? போக சொல்றேன். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க?
வாங்க சார். என் ஃபோனை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படியா? ஆ இதோ இருக்கே. தேங்க்யூ சார். சாரி சார், கவனிக்கல. இல்ல பரவாயில்ல. சார் ஒரு நிமிஷம். என்ன? உங்க மேரேஜ் இன்விடேஷன் கார்டை சரியா பாத்துட்டீங்கல்ல? தப்பு ஒண்ணும் இல்லையே? இல்ல எல்லாம் சரியா தான் இருக்கு. இல்ல சார், நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா இங்க வந்தாங்க. உங்களை பத்தி விசாரிச்சாங்க அவங்க. என்ன பத்தியா? என்ன விசாரிச்சாங்க? போனது யாருன்னு கேட்டாங்க. மகேஷ் நேகான்னு 2 பேரு மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அவங்க கொடுத்த இன்விடேஷன் கார்டை பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா உடனே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா இன்விடேஷனோட ஸ்பெசிமனை கேட்டாங்க. நானும் எடுத்து கொடுத்தேன். அதை பார்த்ததும் அந்த அம்மா முகம்லாம் வேத்து போச்சு. இன்விடேஷன்ல ஏதோ தப்பு இருக்கு, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி கார்டை வாங்கிட்டு உடனே போயிட்டாங்க. கார்டு எடுத்துட்டு போயிட்டாங்களா? அவங்க பேரு என்னன்னு தெரியுமா? அந்த அம்மா பேரு சரசு. பக்கத்துல ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றாங்க. ஓகே சார், நான் வரேன். வாங்க சார். இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்த போறேன்? முதல்ல இந்த விஷயத்தை ரோஜா கிட்ட எப்படி சொல்ல போறேன்? அவளுக்கு ஏற்பட போற அதிர்ச்சியில வயித்து பிள்ளைக்கு ஆபத்து வந்துட்டா. கடவுளே, என் மக கிட்ட இந்த உண்மையை சொல்ற தைரியத்தை கொடு. இதை தாங்குற சக்தியை ரோஜாவுக்கு கொடு. ஸ்னேகா, வா போலாம். மகேஷ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு காசு வேணும். இந்தா கொடுத்துரு. ஸ்னேகா, கொஞ்சம் சீக்கிரம் வா. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சீக்கிரம் வா. மகேஷ், நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, குடிக்கல. எனக்கு வேண்டாம். அவசரமா போகணும். என்னாச்சு? ஏன் இவ்ளோ ப்ளீஸ் ஸ்னேகா, உட்காரு. இன்னும் வேகமா போப்பா. இதை விட நான் வேகமா போகணும்னா ஏரோப்ளேன் தான் ஓட்டணும். முன்னாடி வேணு, நேரா பார்த்து ஓட்டுங்க. என்னாச்சுப்பா? செக் பண்ணிக்கிட்டு இருக்கமா, ரெடி ஆயிடும். ரோஜா, என்ன மாமா? சார் கொஞ்சம் சீக்கிரம். நாங்க ஒரு முக்கியமான விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அம்மாடி, நீ ரெடியா தானே இருக்க? ரைட்மா. ஒயர் கட்டா இருந்தது சார், ரெடி ஆயிருச்சு. பேசலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். இந்தாப்பா. வரேன் சார். வரேம்மா. வாங்க மாமா, நான் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். முதல்ல அது பண்ணுமா, அவனுக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்டுக்கு வர சொல்லு. மறந்துட்டு எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். பாத்தியாம்மா, நம்மளை யாரோ முந்திக்கிட்டாங்க. ஃபோன் சரியானதும் யாருக்கோ மூக்கில் வேத்து இருக்குது. இந்த மாதிரி ஃபோன் வந்தாவே அது குட் நியூஸாக தான் இருக்கும். நீ வேணா பாரு, நானே அட்டன் பண்ணுறேன். ஹலோ, சரசுங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆட்டோல வரும்போது வேன் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஜிஹெச்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க உடனே வந்தா பார்க்கலாம் சார். ரொம்ப சீரியஸா இருக்காங்க. சீக்கிரம் வாங்க சார். இதோ வந்துடுறேன். என்ன மாமா, ஏதாவது குட் நியூஸா? ரோஜா, உங்க அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா. மாமா, மாமா, எங்க அம்மா. கிளம்புமா, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? கிளம்பு கிளம்பு. வாமா, வா 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 வாமா, வா வா வா. ஒன்னா இருக்காது, தைரியமா வா. வாமா. கவிதா, கவிதா, என்னாச்சு? கவிதா, என்கிட்டயே உன் பொய் கர்ப்பத்தை பத்தி நடிச்சு காமிக்கிறியா? மா,
இன்னைக்கு நான் அந்த சொக்கலிங்கத்துக்கிட்டையும் வைத்தியக்கிட்டையும் வசமா மாட்டியிருப்பேன். ஏன்? ஏமா கர்ப்பமா இருக்கிறவங்க பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாதா? சில சூட்டு உடம்புக்கு அது ஒத்துக்காது, கர்ப்பம் கலைஞ்சிரும். இன்னைக்கு அந்த வைத்தியகியும் சொக்கலிங்கமும் மார்க்கெட் போயிட்டு வரும்போது தெரியாதனமா அவங்க கண்ணில் படுற மாதிரி நான் பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேனா, ஐயோ 2 பேரும் கத்தி ரகலை பண்ணாங்க பாருங்க. அதுலயும் அந்த வைதேகி கத்தி கூச்சல் போட்டு 1 டம்ளர் உப்பு தண்ணி என்ன குடிக்க வச்சு வாமிட் பண்ண வச்சு இப்ப நினைச்சா பெரட்டிட்டு வருதுப்பா. இப்ப எதுக்குமா சிரிக்கிறீங்க? இல்லடி, நீ பப்பாளி பழம் தின்னது நல்லதா போச்சு. உனக்கு நிஜ கர்ப்பம் நினைச்சுதானே அந்த வைதேகியும் சொக்கலிங்கமும் ரகலை பண்ணாங்க. அப்ப நீ கர்ப்பமா இருக்கிறது உண்மைன்னு அவங்க நம்பிட்டாங்கன்னு சொல்லு. அப்ப அது பொய்யா? நீ பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கே அந்த சொக்கலிங்கம் இப்படி துடிச்சிட்டானே, நாளைக்கு வைதேகியால உன் கர்ப்பம் கலைஞ்சிடுச்சுன்னு நீ நாடகம் ஆடும்போது அவன் எவ்வளவு துடிப்பான். அந்த வைதேகியே வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாலும் துரத்துவான். சோ நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம். நீ இந்த பொய்யான கர்ப்பத்தை கண்டினியூ பண்ணு. கவிதா கர்ப்பம் இல்லையா? அப்ப இது டிராமாவா? இந்த விஷயத்தை வைத்திய மாமிட்ட உடனே சொல்லியாகும். இந்த கர்ப்பம் மேட்ரு உண்மையா பொய்யா? இந்த குட்டி பிசாசுங்க ரெண்டும் ஏற்கனவே பால்ல விஷம் கலக்கிறதா சொல்லி அதை போய் நம்ம மாமிட்ட சொன்னோம். மாமி இதை நம்பிட்டாங்க. கடைசியில் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த தடவை 2 பேரும் பேசுனது உண்மையா பொய்யான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த விஷயத்த மாமிட்ட சொல்லலாமா இல்லை வேணாமா? சொன்னா மாமியை நம்மளால காப்பாற்ற முடியுமா, இல்லை மாமியை நம்மளே மாட்டி விட்டுருவோமா? ஒண்ணுமே புரியலையே. 6ஆம் கிளாஸ் பரீட்சையில கேள்வித்தாளை பார்த்து கூட இந்த அளவுக்கு குழம்புனது இல்லையே. குட்டி பிசாசும் பெரிய பிசாசும் நம்மள அப்படி குழப்புதே. இந்த விஷயத்த மாமிட்ட சொல்லிடலாம். இல்லை வேணாம். இல்லை சொல்லித்தான் ஆகணும். இல்லை சொல்லவே கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன மகேஷ் வண்டி இவ்ளோ ஃபாஸ்டா ஓட்டின்னு வரீங்க? ஒரு நிமிஷம் எனக்கு உயிரை நின்னு போயிடுது தெரியுமா? நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். கொஞ்சம் பேசாம உள்ள போ. கொஞ்சம் இருங்க மகேஷ். பாட்டி, கல்யாண அழைப்பிதழ் வந்திருக்கு, நீ பாக்குறியா? நான் நிதானமா பாத்துக்கிறேன். நீ முதல்ல சாமி ரூம்ல கொண்டு போய் வை. சரி பாட்டி. ஏய், இப்படி வாடா. ஒரு கெட்ட செய்தி சொல்லவா? அதை விட ஒரு கெட்ட செய்தி. நானும் ஸ்னேகா ஒண்ணா இருந்தத என் மாமியார் பார்த்துட்டாங்க. இந்நேரம் ரோஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ண போறேன்னே தெரியல. ரோஜா கிட்ட சரசு போட்டு கொடுக்கறதுக்கு முன்னால அவ தலையில கடவுள் ஒரு போடு போட்டாரு. என்ன சொல்ற? இப்பதான் ராஜசேகர் போன் பண்ணான். சரசுக்கு ஆக்சிடென்டா, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். பாட்டி, நிஜமாவா? ஆமாண்டா. உயிரோடு இருக்காங்களா? அவ உயிரோட இருக்காளோ இல்லையோ, ஸ்னேகா விஷயத்துக்கு இன்னும் உயிர் இருக்கு. நீ உடனே புறப்பட்டு சரச பார்க்க போ. பாட்டி, அவ பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடக்குறாளாம். நீ போய் பக்கத்துல உட்காரு. பாட்டி, நான் எப்படி அங்க போய்? பாட்டி, நான் அங்க இருக்கப்ப அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா நான் தொலைஞ்சேன். அதனால தாண்டா நீ அங்கேயே இருக்கணும். அவ கண்ணு முழிக்கவோ பேசவோ விடாத. பாட்டி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸ்னேகாவை நான் சமாளிக்கிறேன். பாட்டி, நான் இப்படி அங்க போய்? ஸ்னேகா வேணுமா வேண்டாமா? என்ன கேள்வி இது? எனக்கு கண்டிப்பா ஸ்னேகா வேணும். அப்ப பைக் எடுத்துக்கிட்டு போட போ. எங்க அம்மா கொண்டு ஆகாது இல்ல மாமா. அழாதம்மா, அழாத. புரதாச்சு பொண்ணு, நீ அழக்கூடாது. அம்மா சீக்கிரமே குணமாயி வந்துருவாங்க. ரோஜா, இப்பதான் பாட்டி சொன்னாங்க. உங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? தெரியல மகேஷ். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை என்ன பார்க்க விடல. மகேஷ், அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு போல இருப்பா. ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. மகேஷ், எங்க அம்மா பொழைச்சிடுவாங்களா மகேஷ்? இதுதான் அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னாரா? முடிஞ்சா மறுபடியும் பார்க்கலான்னு. எங்க அம்மா உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதா? ரோஜா, அழாத ப்ளீஸ். கடவுள் கைவிட மாட்டார். தைரியமா இரு. டாக்டர், எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டிருக்கு சார். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆபரேஷன் பண்ணிருக்கேன். பேஷண்ட்டுக்கு அடிக்கடி சுயநினைவு வந்து வந்து போகுது. டாக்டர், நான் எங்க அம்மாவை பார்க்கலாமா? இதோ பாருங்க, நீங்க அழுதிங்கன்னா அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. அப்படி அவங்க உணர்ச்சி வசப்பட்டா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். இல்ல டாக்டர், நான் அழல. ப்ளீஸ், நான் எங்க அம்மாவை பார்க்கணும். நீங்களும் பிரெக்னண்டா இருக்கீங்க. டோன்ட் கெட் எமோஷனல். தேங்க்யூ டாக்டர். நர்ஸ், இவங்களை ஒரு 5 நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. அதுக்குள்ள நீங்க பார்த்துட்டு போயிடுங்க.
வாமா. அழாதம்மா, உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடுமா. என்னம்மா, என்னம்மா ஆச்சு? ரோஷா, உன்கிட்ட முக்கியமான விஷயம். வேண்டாம்மா, வேண்டாம்மா, இப்படி ஒண்ணும் பேசாத. எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? இப்ப பேசலனா, பேச முடியலனா எப்பவுமே பேச முடியாதுமா. அம்மா, சமதி சமதி, பயப்படாம இருங்க. கடவுளை நினைச்சீங்க எல்லாம் சரியாயிடும். ஐயோம்மா. மாமா, அந்த அம்மா ரொம்ப இமோஷன் ஆகுறாங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. கொஞ்சம் இருக்கு சிஸ்டர். சொல்றேன்ல, தயவு செஞ்சு வெளியே போங்க. வாமா. மகேஷ், மகேஷ், அம்மா ஏதோ என்னம்மா சொல்லு. ரோஜா, அப்புறம் பேசலாம். இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. வா போலாம். அம்மா, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? வா. கையை விட மாட்டேங்கிறாங்க மகேஷ். அம்மா, அப்புறம் பேசலாமா? ப்ளீஸ்மா, கையை விடுமா. அம்மா, விடுங்க மகேஷ். அம்மா, என்னம்மா, என்னம்மா, என்ன? ரேகா, ரேகா, என்னம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்னேகா, ஸ்னேகாவை பத்தி என்ன? மகேஷ், ஸ்னேகாவை கல்யாணம் பண்ண போறேன். ஆமாம்மா, மகேஷ் ஸ்னேகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அத பத்தி இப்ப எதுக்குமா? கல்யாணம் அழைப்பு எனக்கு புரியலம்மா. என்னது கல்யாண அழைப்புதல்? தெளிவா சொல்லுமா. புருஷன் மகேஷ், புருஷன் மகேஷ். ரோஜா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. வா, திரும்ப நேரம் வந்து சத்த போடுவாங்க. வா, நம்ம போலாம். இல்ல மகேஷ், அம்மா எது சொல்ல வராங்க சொல்லுமா. ரோஜா, நீ வான்னு சொல்றல. வா, அப்புறம் பேசிக்கலாம். வா, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா, நீங்க போங்கப்பா. மகேஷ், அம்மா, ஸ்டாஃப்ஸ் வந்து திரும்ப சத்த போடுமா. ரோஜா, ப்ளீஸ். அம்மா, எது சொல்ல வராங்க மகேஷ்? அம்மா, மகேஷ், அம்மா. பாவி, பாவி. மகேஷ், ஹலோ.
ஒரு நிமிஷம். அப்பா, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ, யார் வக்கீல் சாரா? என்னது, உடனே கோர்ட்டுக்கு வரணுமா? முடியாது சார். இங்க ரோஜாவுடைய அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்காங்க. நாங்க இங்க இருந்தாகணும். என்ன சார் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே? கொஞ்சம் ஜட்ஜு கிட்ட சொல்லி முடியாதா? சரி சரி, ட்ரை பண்றேன். என்னப்பா ஆச்சு? சங்கர் கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்புப்பா. ரோஜா கண்டிப்பா வரணுமாப்பா. மாமா, இந்த நேரத்துல நான் எப்படி மாமா வர முடியும்? அம்மாடி, உன் வேதனை எனக்கு புரியுதுமா. நீ வெறும் சாட்சியா இருந்தா கூட போக தேவையில்ல. ஆனா நீ அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்க. கொலை குற்றம் சாட்டப்பட்ட லிஸ்ட்ல நீ இருக்கிறதுனால ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் போது நீ கண்டிப்பா அங்க இருந்தாகணுமா. இல்லாட்டா அவருடைய தீர்ப்பு நமக்கு பாதகமா அமைஞ்சிரும்னு வக்கீல் சொல்றாருமா. என்ன தூக்குல போட்டாலும் சரி மாமா, எங்க அம்மா விட்டு நான் வர மாட்டேன். அவங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் எப்படி மாமா வருவேன்? நான் வர மாட்டேன். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். ரோஜா, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. மகேஷ், நான் எப்படி மகேஷ்? இங்க பாரு ரோஜா, இந்த நிலைமையில கூட உங்க அம்மா நீ நிரபராதின்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்ற செய்தியை கேட்டாதான் சந்தோஷப்படுவாங்க. மகேஷ், போ, நீ நிரபராதின்ற செய்தியை கேட்டுட்டு வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லு. இப்ப அதுதான் முக்கியம். ஆமாமா, நீ போகலன்னா குற்றவாளின்னு ஆயிடும். மகேஷ், நான் நிரபராதின்னு நீங்க நம்புறீங்கல்ல? நான் நம்புறது வேற, ஜட்ஜி தீர்ப்பு சொல்றது வேற. நீ கிளம்பு, நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன். கண்டிப்பா நல்லா பாத்துப்பீங்கல்ல மகேஷ்? அவங்கள அதிகமா பேச விடாதீங்க. ரோஜா, அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்க அம்மாவை பேசவே விடாம பாத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. ஏண்டா, உனக்கு இந்த நேரத்துல வந்த அக்கறை கொஞ்சம் முன்னமே வந்திருந்தா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா, உங்களுக்கு எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா? நீங்க போயிட்டு வாங்க. அது இதுன்னு எங்கேயாவது வெளியில போயிடாதரா, அப்புறம் பிரச்சனை ஆயிடு போகுது. நான் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். என் மாமியார் எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. வாமா. மகேஷ், எங்க அம்மாவை பாத்துக்கங்க. ரோஜா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. டாக்டர் சத்யநாராயணா கொலை வழக்கின் தீர்ப்பு இது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் அண்ணா நகர் A2Z டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டாக்டர் சத்யநாராயணா என்பவர் வாக்கிங் ஸ்டிக்கால் அடித்து கொலை செய்யப்பட்டார். போலீசார் சங்கரை முதல் குற்றவாளி என்றும் இந்த கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி தந்ததாக திருமதி ரோஜா மகேஷ் என்பவரையும் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த வரையில் சங்கரும் ரோஜாவும் ஒன்றாய் பழகியவர்கள் என்பது உண்மையானாலும் சங்கர் ரோஜாவை ஒருதலை பட்சமாகத்தான் காதலித்திருக்கிறார் என்பது அவர் எழுதிய காதல் கடிதங்கள் மூலம் நிரூபணமாகிறது. ரோஜா சங்கரை காதலித்ததாகவோ ரோஜாவிற்கு திருமணமான பின் சங்கருக்கும் ரோஜாவுக்கும் நடுவே கள்ளக்காதல் இருந்து வருகிறது என்பதற்கான ஆதாரங்களையோ போலீஸ் தரப்பில் திட்டவட்டமாக நிரூபிக்கப்படவில்லை. சங்கர் ரோஜா மேல் கொண்ட ஒருதலை காதலால் ரோஜாவை அடைய பல தீய வழிகளில் முயன்றுள்ளார். ரோஜா சங்கரின் இம்சைகளை பொறுத்து கொண்டு மகேஷுடன் குடும்பம் நடத்தியிருக்கிறார். சங்கரின் கபட நாடகம் டாக்டர் சத்யநாராயணாவுக்கு தெரிய வந்தது முதல் டாக்டர் கொலை செய்யப்பட்ட முந்தைய நாட்கள் வரை எல்லா சம்பவங்களையும் டாக்டர் சத்யநாராயணா
தனது கைப்பட டைரியில் எழுதியுள்ளார். அந்த டைரி இந்த வழக்கின் முக்கிய ஆதாரமாகும். அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. சங்கர் சத்யநாராயணா கொலை வழக்கில் மாட்டிக்கொண்டதும் ரோஜாவை சிக்க வைக்க பொய்யான புகைப்படங்களை தயாரித்து இந்த வழக்கின் திசையை மாற்ற முயற்சித்துள்ளார். ரோஜா தனக்கு கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் மனச்சிதைவுக்கும் ஆளாகியுள்ளார். இது மனோதத்துவ நிபுணரின் கருத்து ஆகும். ஆகவே சங்கரை மேற்கொண்டு சிகிச்சைக்கான மனநல காப்பகத்தில் சேர்க்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ரோஜாவை நிரபராதி என்று முடிவு செய்து இந்த நீதிமன்றம் டாக்டர் சத்யநாராயணா கொலை வழக்கில் இருந்து ரோஜாவை விடுதலை செய்கிறது. சங்கரால் டாக்டர் சத்யநாராயணாவின் குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நஷ்ட ஈடு தர சங்கரின் தந்தை என்ற முறையில் திரு சொக்கலிங்கம் அவர்கள் இசைந்துள்ளார். அவரது மனிதாபிமானத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இத்துடன் இந்த வழக்கு முடிவடைகிறது. ரோஜா, ராஜசேகர், நான் போய் டாக்டர் ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு வாங்க, வந்தேன். ரோஜா, நீதி ஜெயிச்சிடுச்சு, நீ நிரபராதி. மாமா விடியா அம்மா போய் பார்க்கலாம். வாமா போலாம். ரோஜா, ஐ லவ் யூ ரோஜா. ரோஜா ப்ளீஸ், நான் சொல்றது நம்பு. ரோஜா, ஐ அவன் லவ் யூ. கலக்குறான், நீ ரோஜா, வாமா. ரோஜா, நான் உண்மையை தான் சொல்றேன். ப்ளீஸ் ரோஜா, ஐ லவ் யூ. ரோஜா, ரோஜா, ஐ லவ் யூ ரோஜா. எக்ஸ்கியூஸ் மீ சார், பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வந்திருக்கு. அவங்க மகளை பார்க்கணும்ன்றாங்க. இல்ல, நான் அவங்க மருமகன் தான். நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க சார், நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அத்தை, இந்தாங்க தண்ணி. தண்ணி குடிங்க அத்தை. அத்தை, நான் சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை, அத்தை, அத்தை வேணாம். அத்தை, அத்தை, சொன்னா கேளுங்க. அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை, அத்தை, அத்தை.